கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் அநேகரோட வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் தீராமல் இருப்பதற்கு காரணம் உங்களுடைய ஜெபக்குறைவு. இன்றைக்கும் 1 தெசலோனிக்கர் 5:17 விவனமாக சொல்லப்பட்டிருக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுடைய பரலோக பிதாவினுடைய முடிவே இல்லாத தொடர்ச்சியான ஜெபமானது பரலோகத்திலிருந்து அவர் நமக்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பி இரவும் பகலும் இயேசு கிறிஸ்து நமக்காக சாமங்களிலும் முதற் சாமங்களிலும் மணிக்கூர்களிலும் காலையிலும் மத்தியானத்திலும் இரவு வேளையிலும் சாயங்காலத்திலும் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சென்று பிதாவின் பாதத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறார். எனக்கு அருமையான அவருடைய ஜெபம் பண்ணினபடியினால்தான் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ய முடிந்தது. அநேக ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் இப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவர்களாக உங்களுடைய வேலை நேரங்கள் போக மீதியான நேரம் கர்த்தருக்கு கொடுப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களை காண்பீர்கள். அநேக ஜெபிப்பதற்கே நேரம் கொடுப்பதில்லை. என்னால் ஜெபிக்கவே முடியவே இல்லை என்று சொல்கிறார்கள். வேதம் வாசிக்கவே முடியலை என்று சொல்லுங்க. எப்படி முடியுங்க? உங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை வளர செய்வதற்கு வேத பகுதி எடுத்து வாசித்தால் மட்டும்தான் விசுவாசம் வளரும். விசுவாசம் வளர்ந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து ஜெபிக்க வேண்டும் என்ற வாஞ்சி வரும். வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று வாஞ்சி வரும். ஏன்னு நீங்க விசுவாசிக்கிற இன்னார் நீங்கள் அறிந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்க தொடங்கி விடுவீர்கள். ஜெபத்தை ஒரு நாள் நீங்கள் விடவே மாட்டீர்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் இங்க இருந்து ஜெபிக்கும் போது எங்கோ ஒருத்தருக்கு கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டிருப்பார். ஏனென்றால் ஜெபிக்கிறவர் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர். அந்த தேற்றரவான பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் உட்கார்ந்து விட்டு கொடுப்பீர்கள் என்றால் அவர் வாக்கு கடங்காத பெருமிச்சோடு கூட வடக்கிலோ கிழக்கிலோ தெற்கிலோ மேற்கிலோ இருக்கிற யாரோ ஒருத்தருக்காக விண்ணப்பம் செய்து கொண்டே இருப்பார். அது பரலோகத்தின் சித்தங்க. அந்த பரலோகத்தின் சித்தத்திற்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெப நேரம் கர்த்தருக்கு கொடுப்பது. நீங்கள் உரையாடும் போது அவர் கேட்பார். அவர் கேட்ட பிறகு நீங்கள் அமைதியா இருக்கும் பொழுது ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணினபடினா நிச்சயமாக அதற்கு ஒரு பதிலை அநேகரோட வாழ்க்கையில் நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு பதிலை காண செய்வார். இன்றைக்கும் என் கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரம் கிடைக்குமெல்லாம் இடைவிடாமல் ஜெபிக்க கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக உங்கள் மூலம் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்களும் அந்த நேரம் ஜெபிக்கும் போது விடுதலை ஆகிக்கொண்டே இருப்பீர்கள். நன்மையை காண்பீர்கள், சமாதானத்தை காண்பீர்கள், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். என்னென்ன காரியங்கள், ஒரு நாள் வேலைக்கு போகிறீங்களா, இல்ல பிசினஸ் பண்றீங்களா, வீட்டில் இருக்கிறீங்களா, எதெல்லாம் காரியங்கள் செய்ய வேண்டும், இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டுமா, எதை செய்ய வேண்டாலும் நீங்க நடந்து கொண்டே ஜெபிக்கலாம், வாகனத்தில் போய்கொண்டே ஜெபிக்கலாம், எந்த சாப்பாடு ஆகாரத்தை உண்டு கொண்டே ஜெபிக்கலாம். எவ்வளவு நேரங்கள் இருக்கு ஜெபிப்பதற்கு. ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. எல்லா நேரத்திலும் ஜெபிக்கலாங்க. ஜெபிப்பதற்கு உங்களுடைய இருதயத்தை கொடுத்தால் மட்டும் போதும். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். கிரியை தான் வாயினால் அறிக்கை எடுக்கிறதை தவிர நீங்கள் ஜெபிப்பதற்கு உங்களுடைய இருதயம் சிந்தையும் கர்த்தருக்கு போதும். இன்னைக்கு உங்க இருதயத்தையும் சிந்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமா ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறவர். அவர் நபரா இருக்கிறபடியில் அவர் உங்களுக்குள்ள இருந்து வைராக்கிய வாஞ்சியை விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருப்பார். பரலோகத்தின் சித்தத்தை பூமியில பரிசுத்தான் உங்களை கொண்டு கிரியை செய்து உங்களை கொண்டு நிறைவேற்றுவாருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போயிடாதுங்க. எப்பெல்லாம் ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறாரோ அப்பெல்லாம் ஜெபிங்க. நீங்களும் விடுவித்து மற்றவர்களும் விடுதலையாக்குவீங்க. அநேகருடைய வாழ்க்கையில் அற்புத அடையங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இன்றைக்கு ஜெபிக்க முடியாது என்று சொல்கிறவர்களை இடைவிடாமல் ஜெபிக்கிற அளவுக்கு அவர்கள் ஜெபாவினால் நிரப்பி தகப்பனே. அப்பா, ஜெபமானது அநேகருக்கு தேவைப்படுகிறதப்பா. ஜெபிக்க கட்டுகள் அவிழட்டு தகப்பனே. அவர்களையும் விடுக்கிவிட்டு மற்றவர்களை விடுவிக்கட்டும். ஜெபாவினால் ஒவ்வொருவரை நிரப்புங்க, அபிஷேகம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒவ்வொருவரை விட்டு கொடுக்கும்படி ஆவியானவரை ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. ஆவியானவரை வழிநடத்துங்க ராஜா. ஒவ்வொருவரும் ஜெபிக்க முடித்து உண்டுங்க தகப்பனே. மற்றவர்களுக்காகவும் தங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் தேசங்களுக்காக சபைகளுக்காகவும் அப்பா ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஜெபாவினால் நிரப்புங்க தகப்பனே. தேவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கே அற்புத அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா ரொசாரியோ. ஆமென்.